ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் கத்தார்சிஸ். கத்தார்சிஸ் அப்படின்னா, இப்போ நம்ம மனசுல ஏதோ ஒரு வலியோ, கோபமோ, பயமோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி வந்துட்டு வெளியே கொண்டு வரது? வெளியே கொண்டு வரது தான் வந்துட்டு அதுக்கு பேர் தான் வந்துட்டு கத்தார்சிஸ். அதாவது எமோஷனல் ரிலீஸ். ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கத்தார்சிஸை நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த நேம் தான் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ காமனா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ற கத்தார்சிஸ் என்னென்ன அப்படின்னா, அழுகிறது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு மனசுல வலி இருந்துச்சுன்னா அழுதுறது. இன்னொன்னு வந்துட்டு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா மத்தவங்ககிட்ட போய் புலம்புறது. இன்னொன்னு கோவமா வந்துட்டு அதை வந்து வெளிப்படுத்துறது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற எமோஷனல் ரிலீஸ்ல வந்துட்டு இதான் வந்துட்டு கத்தார்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கத்தார்சிஸ் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு கிரீக் பிலாசபில இருந்து தான் வந்துச்சு. அதாவது இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, பியூரிஃபிகேஷன் ஆர் கிளென்சிங், அதாவது சுத்தப்படுத்துறது. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி டம்ளர்ல வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு, ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கு. ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ண என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கொட்டணும் இல்லையா? ஸோ அந்த அழுக்கு தண்ணியை கொட்டணும். கொட்டி க்ளீன் பண்ணாதான் வந்துட்டு நல்லா பியூரா கிளாஸ் அது அப்படியே அழகா இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளும், அந்த கிளாஸ் தான் வந்து நம்ம மனசு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அழுக்கு தண்ணின்றது நமக்குள்ள இருக்கிற அந்த சோகம், வலி, அப்புறம் வந்துட்டு கோபம், இது எல்லாமே. ஸோ அது அப்படியே வெளியே கொட்டினாதான் நம்ம வந்து ரிலீஃபா இருக்க முடியும். ஸோ இதே தான் வந்துட்டு கத்தார்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைக்காலஜில முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ அவர் வந்து சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற தெரப்பியில வந்துட்டு இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம அந்த கோவம், அழுக, பயம் எதனாலுமே ஒரு நெகட்டிவா இருக்கிறத எப்படினாலுமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி க்ரையிங், அழுது நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப மாதிரி மனசுல வலி இருக்கு அப்படின்னா அதை நம்ம அழுதுருவோம் இல்லையா? எவ்வளோ தூரம் அழுக முடியுமோ நல்லா அழுதுட்டு தூங்கிடுவோம். அழுக வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். அடுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு ரிலீஃப் இருக்கும் நம்மளுக்கு, இதுக்கான நம்ம அழுதோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ க்ரையிங் மூலயமா வெண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த நிலைமையில நீங்க வந்து இருப்பீங்களா, ரொம்ப எமோஷனலா பேர்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு ரிலீஃப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து டாக்கிங், புலம்புவோம் இல்லையா? மற்றவங்களோட புலம்புனாலும் சரி, இல்லை நம்மளுக்குள்ளே நம்ம பேசினாலும் சரி, டாக்கிங். ஸோ நம்ம இருக்கிற அந்த எமோஷனல் பேர்டனை வந்துட்டு பேசுறது மூலியமா வந்துட்டு வெண்ட் அவுட் பண்றது. ஒரு சில பேர் வந்துட்டு எழுதிடுவாங்க. ஓகேவா? அந்த கவிதை எழுதுறது, வேற ஏதாச்சும் டிராயிங் வரைகிறது அப்படின்னா மனசுல உள்ளதை வெளியே சொல்ல முடியல, அழுகுனால முடியல, மற்றவங்க என்னால பேச முடியல அப்படின்னா அது வந்துட்டு எழுதிடுவாங்க. ஸோ மற்றவங்க மேல கோவத்தை எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து கிழிச்சு போடுறது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வெண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படினாலுமே நீங்க பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு ஹார்ம் பண்ணாத வகையில வந்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ இந்த கத்தார்சிஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த எமோஷனல் ரிலீஃப் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோ வந்துட்டு மனசு அவ்வளோ அமைதியா இருக்கும். அந்த இன்னர் காம்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, இந்த மாதிரி எமோஷனல் பர்டன் இருக்கு அப்படின்னா அந்த கத்தார்சிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் இருக்கு, அந்த பயம், அழுக அப்படிலாம் இருக்கு அப்படின்னா நம்மளே வெளியே கொட்டிடுறோம். ஸோ அந்த நேரம் கொட்டி நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது, அது ஓகே. ஆனா அது உண்மையான ப்ராப்ளம் எதனால வந்துச்சு இந்த இது அப்படின்றது வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணாதான் முழுமையா அந்த பிரச்சனை வந்துட்டு முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு கத்தார்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாச்சும் சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்கலாம்.